யோசி யோசி உன்னால முடி யோசி உன்னால முடி யோசி 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 யோசி. இந்த மீம்ல வர மாதிரி தான் நானும் உட்காந்து எதனா வீடியோ போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் 3 நாள் பசியாக இருந்தவனுக்கு பிரியாணி கிடச்ச மாதிரி டியூடோட ஓடிடி யூஸ் ஆச்சு. சரி எதுக்குடா கஷ்டப்பட்டு கடன் யோசிச்சுட்டுன்னு இதையே வீடியோ போடலான்னு அதுக்கப்புறம் அந்த படத்தை உட்காந்து பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு யூடியூப் இன்ஸ்டா பக்கம் வந்தால் எல்லாரும் இந்த படத்தை போட்டு பிறந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு இந்த படம் மோசமாக இருந்துச்சு. சரி பேசாமல் இதவே கண்டென்ட் ஆக்கிடுவோம். ஸோ இந்த வீடியோ என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் ஆஃப் டியூட் தான் இருக்க போகுது. எனக்கு இந்த படத்தில் ஓவரால் ஒர்க்கான விஷயம்னா பேரோட ஆக்டிங் செமையாக பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது. பட் படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சரத்குமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வில்லனிசம் ப்ளஸ் காமெடின்னு செமையாக இருந்துச்சு. ப்ளஸ் ப்ராங்க் சீன்லலாம் சும்மா மிரட்டி விட்டாரு. இன்ட்ரோ, ப்ரீ இன்டர்வல் கான்ஃப்ளிக்ட், இன்டர்வல் சீன் ஸ்டேஜிங், ஹீரோ இந்த மேரேஜ் ஏன் பண்ணான்னு கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஆக்ஷன் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேன்னு பார்த்தா எடுத்துக்கிட்ட ஸ்டோரிக்கு ஒரு நீட்டான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருந்தாங்க. சரி இந்த படத்தில் எனக்கு ஒர்க் ஆகாத விஷயத்த எல்லாத்தையுமே ஒன்றா பார்ப்போம். டேரக்டர் இந்த படத்தை மாடர்ன் பூவே உனக்காக ஷாஜகான் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. மாடர்ன் பூவே உனக்காக ஷாஜகான் இல்லை அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி நீ சொல்லு. அவர் ட்ரை பண்ணதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்காக ஹீரோயின் ப்ளஸ் ஹீரோயின் லவர் 2 பேரையுமே வீக்காக ரைட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அவங்க பண்ணது எல்லாமே ஜஸ்டிஃபைபிளாகவே இல்லை, லூஸ்தனமாக தான் இருந்துச்சு. பிஆர் மமிதா எமோஷன் சீன், பொண்ணு பார்க்குற சீன்லாம் தேவையில்லாமல் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் விடவும் முக்கியமான பிரச்சனை இந்த படத்தில் ஸ்ட்ராங்கான கான்ஃப்ளிக்ட் பில்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. பண்ண கான்ஃப்ளிக்ட்டுக்கும் ஈஸியான சொல்யூஷன் கொடுத்ததுனால படம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் போயிடுச்சு. அந்த சைல்டு எமோஷன் சீனும் பூரா ரைட் பண்ணதுனால சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஆனால் ஓவராலாக ஒரு டீசென்ட் வாட்சாக தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு. சரி அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் கிட்ட வந்தோன்னா, என்னடா எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறீங்க, கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்துறீங்க, தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது தெரியுமா, இதெல்லாம் என்னடா படம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டே இருங்கடா, இதுக்கும் இந்த படத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லைடா. இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த படம் எல்லாத்தையும் நார்மலைஸோ இல்லை எதையும் ஜஸ்டிஃபையோ பண்ணலை. கொஞ்சம் சீரியஸான டாப்பிக்கே இவங்க கொஞ்சம் ஃபன்னியராக சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சரியான கேரக்டராக எழுதாதனால இந்த படம் ஒரு மாதிரி சொல்ல போயிடுச்சு. ஆனால் எல்லாரும் போட்டு ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு மோசமான படம் இந்த படம் கிடையாது. எனக்கெல்லாம் பாக்யராஜ் சார், பார்த்திபன் சார்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க இந்த படத்தை பற்றி சொன்ன ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப ஜஸ்டிஃபையபிளாக தோணல. அந்த இருந்தால் படம் பார்த்துருக்கியா? ஆமாம் பார்த்துருக்கேன். அவரோட எண்டிங் என்ன? அப்படி எண்டிங் வச்சவர் இப்படி எண்டிங் வச்சா எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவார். இந்த டியூட் பற்றி வர மீம்ஸ் எல்லாமே சர்க்காஸ்டிக்காக இல்லை, லைட்டாக ஹேட் பரப்புற மாதிரி இருக்குது. இது நானே வாங்கினது, சாப்பிடுங்கம்மா. எலி எதுக்கு அம்மனமா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. கன்னிசம்னு டாக்ஸின் சுற்றுறவங்களோ சர்க்காசம்னு ஹேட் பரப்பணும் என்றைக்கும் நல்லதாக இருந்தால் சரித்திரமே இல்லைடா. நான் ஆடியன்ஸ் கிட்ட வைக்கிறது ஒரே ரெக்வஸ்ட் தான், ஓவராக ப்ரைஸோ பண்ணாதீங்க, ஓவராக ஹேட்டோ பண்ணாதீங்க. ரெண்டுமே நல்லதுக்கு இல்லை.